வணக்கம் தோழா, தோழி. பொன்னியின் செல்வனோட ஒவ்வொரு அத்தியாயங்களையும் என்னோட சேனலில் நான் பதிவிட்டு வந்துட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தோட 4ஆம் அத்தியாயம், கடம்பூர் மாளிகை. போன அத்தியாயத்தில் ஆழ்வார்க்கடியானோட வேலையை கேட்டுட்டு வந்தியத்தேவன் கோவப்பட்டு அவனுடைய குதிரையை திரட்டிக்கிட்டு வேகமாக கடம்பூர் மாளிகைக்கு சென்றது வரைக்கும் பார்த்துருந்தோம். இனி வந்தியத்தேவனுடைய பயணம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த அத்தியாயத்தில் என்னோடய சேனலில் கண்டிப்பாக பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இளைப்பாறி இருந்த வல்லவராயனுடைய குதிரை இப்போ வேகம் பெற்று போக ஆரம்பிச்சுது. அந்த குதிரை போன வேகத்தில் 1 மணி நேரத்துக்கெல்லாம் கடம்பூர் மாளிகையை அடைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் சோழ நாட்டோட பெருங்குடி தலைவர்களில் செங்கன்னர் சம்புவரையரும் ஒருத்தர். அவருடைய கோட்டை வாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மாளிகையை போல் காட்சியளிச்சுது. அது மட்டும் இல்லாமல் கோட்டை வாசலோட 2 புறத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நெடுஞ்சுவர்கள் அப்படியே வளைஞ்சு போய் அந்த கோட்டையை பாதுகாப்பாக அமைச்சிருந்துச்சு. வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகை அடைஞ்சது ஒரு சிறப்பான நாள்ன்றதால அன்னைக்கு கோட்டை வாசல் வெளியில் யானைகள், குதிரைகள், அப்புறம் நல்ல காளை மாடுகள்லாம் இருந்துச்சு. அந்தந்த மிருகங்களுக்கு தீனி வைக்கிறவங்க மற்றும் தண்ணி காட்டுறவங்கன்னு சொல்லிட்டு சில வேலையாட்கள் அவங்களுக்கான வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மேலும் தீவரத்தி பிடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் தீவரத்திக்கு எண்ணெய் விடுறவங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரே கோட்டை கோலாகலமாக இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வந்தியத்தேவனுடைய மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயங்கி தான் நின்றுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ விசேஷம் போல் இருக்குது, இந்த சமயத்தில் போய் நம்ம இப்போ வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அவனோட மனசில் எண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் இங்கே நடக்கிற விசேஷம் என்னதான்னு தெரிஞ்சுக்கிற ஆவலும் வந்தியத்தேவனுக்கு இருந்துட்டு தான் இருந்துச்சு. மேலும் கோட்டை வாசல் பார்த்திங்கன்னா திறந்து தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வாசலில் சில வீரர்கள் இருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு யமகிராதர்களை போல் தெரிஞ்சாங்க. நம்ம தயங்கி நின்றுக்கிட்டே இருந்தோன்னா இன்றைக்கி நம்மளை கோட்டைக்குள்ளே விட மாட்டாங்க. குதிரையை திரட்டிக்கிட்டு வேகமாக கோட்டைக்குள்ளே போகிறது தான் இப்போ சிறப்பான விஷயம். இந்த எண்ணத்தை வந்தியத்தேவன் உடனே நிறைவேற்றினான். ஆனால் பாவம், அவனுடைய எண்ணம் வீணாக போச்சு. ஏன்னா அவன் கோட்டைக்கு பக்கத்தில் போகும்போது அந்த வேல் பிடித்த வீரர்கள் அந்த வேல்களை குறுக்கே விட்டு அவனை நிறுத்திட்டாங்க. மேலும் வந்தியத்தேவனுடைய குதிரை மூக்கணாங்கயிறை பிடிச்சி நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னொருத்தன் ஒரு தீவர்த்தியை கொண்டு வந்து இவன் யார் தான்னு பார்க்க வந்தியத்தேவனுடைய முகத்துக்கு முன்னாடி நீட்டினான். இப்போ வந்தியத்தேவனோட முகத்தில் கோபம் கொதிக்க, இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா? யாராச்சும் விருந்தாளி வந்தால் இப்படி தான் தடுத்து நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். இதை கேட்ட காவலாளி, நீ யார் தம்பி, இவ்வளோ துடுக்கா பேசுகிற அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனை கேட்டான். இப்போ என்ன, என் ஊரும் பேரும் தானே தெரியணும், இதோ சொல்கிறேன். வானகப்பாடி நாட்டு திருவள்ளம் என்னுடைய ஊர். என்னுடைய குலத்து முன்னோர்கள் பேரை ஒரு காலத்தில் உங்கள் வீரர்கள் தங்களோட மார்பில் எழுதிக்கிட்டு பெருமை அடைஞ்சாங்க. என்னுடைய பெயர் வல்லவராயன் வந்தியத்தேவன் அப்படின்னு பெருமையாக சொன்னான். ஏன் இவ்வளோத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு கட்டியக்காரனையும் கூடயே கூட்டு வரதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளி சொன்னான். அதை கேட்டதும் மற்ற காவலாளிகள் எல்லாம் சிரிக்க தொடங்கினாங்க. மேலும் இன்றைக்கி நீ யாராக இருந்தாலும் உள்ளே போக முடியாது, ஏன்னா வர வேண்டிய விருந்தாளிகள் வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்றது என்னுடைய எஜமானோட ஆணை அப்படின்னு காவலர்களுடைய தலைவன் வந்தியத்தேவன் கிட்ட சொன்னான். கோட்டை வாசலில் ஏதோ சலசலப்பை பார்த்து மற்ற வீரர்களும் அங்கே சேர்ந்துட்டாங்க. அதில் ஒருத்தன், டேய், நம்ம திருவிழா கூட்டத்தில் துரத்தி விட்டோம்ல அந்த குருதடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணான். டேய், குருதன்னு சொல்லாதடா, கழுதன்னு சொல்லு. மேலும் அந்த கழுத மேலே உட்காந்துட்ருக்கவனை பார்த்தியா, எவ்வளோ ஒய்யாரமாக உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த காவலாளிகள் பேசினாங்க. இந்த சொற்கள் வல்லவராயனோட காதில் பட்டுச்சு. அப்புறம் என்ன, வல்லவராயன் என்ன பண்ணணுன்றதை தீர்மானிச்சிட்டான். இப்போ வந்தியத்தேவன், சரி விடுங்க, நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீரர்கள் குதிரையோட மூக்கணாங்கயிறை விட்டாங்க. இப்போ என்ன பண்ணான் தெரியுமா, டக்குன்னு குதிரையோட அடி வயிற்றில் ஓங்கி ஒரு காலால் ஒரு அழுத்தம் கொடுத்தான் வல்லவராயன். அந்த அழுத்தத்தில் குதிரை பாஞ்சிட்டு கோட்டைக்குள்ளே போக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அவனுடைய உடைவாளை எடுத்துட்டு 4 பக்கமும் வீச ஆரம்பித்தான். அந்த தாக்குதலை எதிர்பார்க்காத பழுவூர் வீரர்கள் 4 பக்கமும் சிதறி விழுந்தாங்க. மேலும் வேல்கள்லாம் சடசடன்னு கீழே விழ ஆரம்பிச்சுது. வந்தியத்தேவனுடைய குதிரை வம்பு பேசிய பழுவூர் வீரர்கள் மேலே பாய ஆரம்பிச்சுது. அந்த தாக்குதலில் 4 பக்கமும் அந்த வீரர்கள் சிதறி விழுந்தாங்க.
இதற்கிடையே வேறு சில விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சுது. அது என்னென்னா, கோட்டை வாசல் தடால்னு மூடப்பட்டுச்சு. அதற்கப்புறம் தோ அவனை பிடி பிடி அப்படின்னு சொல்லி சில கூக்குரல்கள் எழும்புச்சு. வேல்களும் வாள்களும் ஒராஞ்சு கிளிங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் தெரியுமா, அந்த மாதிரி சத்தம் நிறைய கேட்க ஆரம்பிச்சுது. திடீர்னு அபாயம் அறிவிக்கும் முரசு டடம் டடம்னு முழங்க ஆரம்பிச்சுது. வந்தியத்தேவனை சுற்றியும் இப்போது நிறைய வீரர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 30லேருந்து 50 வீரர்கள் வந்தியத்தேவனை சுற்றி இருந்தாங்க. வந்தியத்தேவன் குதிரை மேலேருந்து கீழே இறங்கி, ஆனால் அந்த வாளை சுழட்டிக்கிட்டே, கந்தமாறா, உன் ஆட்கள் என்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கத்தினான். அவனுடைய கத்தலை கேட்டதும் அந்த வீரர்கள்லாம் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அரண்மனையோட மேல் மாடத்தில் இருந்து, அங்கே என்ன கூச்சல், நிறுத்துங்கள், ஒரு இடி முழக்க குரல் கேட்டுச்சு. அந்த குரல் கேட்ட இடத்துல இருந்து 7-8 பேர் மேலே இருந்து கீழே நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கீழே இருந்த ஒருத்தன், எஜமா, யாரோ ஒரு ஆள் காவலை மீறி உள்ளே புகுந்துட்டான், அவனை கேட்டதுக்கு சின்ன எஜமானோட பேரை சொல்கிறான் அப்படின்னு கீழே இருந்த காவலாளி சொன்னான். கந்தமாறா, நீ கீழே போய் என்ன கலவரம்னு பாரு அப்படின்னு மறுபடியும் அந்த இடி முழக்க குரல் கேட்டுச்சு. குரலுக்கு உரியவர் செங்கன்னர் சம்புவரையராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் எண்ணினான். வந்தியத்தேவனும் அவனை சுற்றி இருந்த வீரர்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு இளங்குரல் கேட்டுச்சு. அந்த குரல் கேட்ட இடத்துல நின்றவங்க கொஞ்சம் விலகி வழி ஏற்படுத்தினாங்க. ஒரு நல்ல திடமான வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான். கையில் பிடித்த அந்த கத்தியை கொஞ்சம் சுழட்டிக்கிட்டே வந்தியத்தேவனை ஒரு கணம் வியந்து பார்த்தான். என் அருமை நண்பா, நீதானா? இது உண்மைதானா? அப்படி உணர்ச்சி தழும்ப வந்தியத்தேவனை போய் அந்த வாலிபன் கட்டி கொண்டான். கந்தமாறா, நீ படித்து சொன்னதால் தான் நான் உன் அரண்மனைக்கு வந்தேன். வந்த இடத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்த வீரர்களை சுட்டி காட்டி வந்தியத்தேவன் கந்தமாறன் கிட்ட சொன்னான். அவர்களை பார்த்து கந்தமாறன், சீ முட்டாள்களே, போங்கடா, உங்கள் அறிவு கொழுந்து தான் அப்படின்னு சொல்லி திட்டி அவங்கள விரட்டினான். இப்போ கந்தன்மாறன் வந்தியத்தேவனோட கையை பிடிச்சிட்டு பரபரன்னு இழுத்துட்டு போனான். அவனுடைய கால்கள் தரையில் நிற்கலன்னு தான் சொல்லணும். அவனுடைய உள்ளமும் துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா வாலிப பருவத்தில் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிற மாதிரி ஒரு குஷி எதுதான் இருக்காது. வாலிப பருவத்தில் காதலும் ஒரு குஷி தான். ஆனால் காதலில் எப்படி இன்பமும் குதூகலமும் இருக்கோ, அதை விட அதிகமாக துன்பமும் வேதனையும் இருக்குது. ஆனால் நட்பில் துன்பத்தோட நிழல் கூட அதில் படுறது கிடையாது. அப்படி போயிட்டுருக்கும் போது வல்லவராயன் கந்தன்மாறனை பார்த்து, கந்தன்மாறா, இன்னைக்கு என்ன இங்கே விசேஷம்? உன் மாளிகையே தடபுடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான். இன்றைக்கி என்ன இங்கே விசேஷம்னு அப்புறம் சொல்கிறேன். நீயும் நானும் பெண்ணையாற்றங்கரை பாசறையில் இருந்தபோது நீ என்கிட்ட என்ன சொல்வ தெரியும்ல? பழுவேட்டரையரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும்னு சொல்லுவ தெரியுமா? அந்த அவர் இவர் சுவர் எல்லாரையும் இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறமா விருந்தாளிகள் அமைந்திருந்த மேல் மாடத்துக்கு வந்தியத்தேவனை கந்தன்மாறன் கூட்டி போயிருந்தான். முதல்ல அவனுடைய தந்தை சம்புவரையரிடம் போயிட்டு வல்லவராயனை நிறுத்தி, அப்பா, அப்பப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன்ல, அந்த வானர் குலத்து வீரன் வல்லவராயன் என் தோழன், அவன் இவன்தான் அப்படி சொல்லி அவன் தந்தையிடம் அறிமுகப்படுத்தினான். வந்தியத்தேவன் அந்த பெரியவரை பார்த்து கும்பிட்டு வணங்கினான். ஆனால் அதை குறித்து அவர் பெரிதாக சந்தோஷப்படலைன்னு தெரிஞ்சுது. அப்படியா, கீழே நம்ம அரண்மனை வாசலில் கலவரத்துக்கு காரணம் இவன்தானா அப்படின்னு சொல்லி செங்கன்னர் சம்புவரையர் கேட்டார். அதற்கு கந்தன்மாறன், கலவரத்துக்கு காரணம் என்னுடைய தோழன் கிடையாது, கீழே நம்ம அமைச்சிருக்கோமே முட்டாள் வீரர்கள், அவர்கள்தான் அப்படின்னு சொன்னான். அதற்கு சம்புவரையர், இன்றைய தினம்னு பார்த்து அதுவும் இருட்டி அரைஜாமத்துக்கு மேலே இவன் இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே கந்தன்மாறனுடைய முகம் சுருங்கிடுச்சு. இதுக்கு மேலேயும் கந்தன்மாறன் தன்னுடைய தந்தையிடம் வாதமிட விரும்பலை. வந்தியத்தேவனை அப்பால அழைத்து சென்று அங்கே விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக, அதுவும் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பெரிய பழுவேட்டையார்கிட்ட கொண்டு போனான். அங்கே அழைச்சிட்டு போயிட்டு, மாமா,
இவன் என்னோட ஆருயிர் நண்பன். வடபெண்ணை கரையில் நாங்கள் காவல் புரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்பப்போ உங்களை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருப்பான். பெரிய பழுவேட்டரையரை பார்க்கணும், அவர் மேனியில் 64 போர்க்காயங்கள் இருக்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நானும் ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிகிட்டு இருப்பேன் மாமா அப்படின்னு சொல்லி கந்தன்மாறன் சொல்லிகிட்டு இருந்தான். அதை கேட்ட பெரிய பழுவேட்டரையார், அப்படியா தம்பி, அப்போ எண்ணி பார்த்தா தான் நம்புவியா? ஏன் வானர் குலத்தை காட்டிலும் மற்ற எந்த குலத்துலேயும் வீரம் இருக்காதுன்னு உனக்கு என்ன சந்தேகமா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன்கிட்ட கேட்டார். இதை கேட்ட தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க சாதாரணமாக சொன்ன விஷயத்த இவங்க இவ்வளோ குதர்க்கமாக எடுத்துப்பாங்கன்னு 2 பேருமே எதிர்பார்க்கல. இப்போ வந்தியத்தேவனோட மனசில் பார்த்திங்கன்னா எரிச்சல் குமரிக்கிட்டு வந்துச்சு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, ஐயா, பழுவேட்டரையரோட குலப்பெருமை குமரியிலிருந்து இமயம் வர பரவி கிடக்குது. அதை பற்றி சந்தேகப்படுறதுக்கு நான் யாருன்னு ரொம்ப பணிவாக சொன்னான். நல்ல மறுமொழி, கெட்டிக்கார பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டரையார் சொன்னார். எப்படியோ பிழைச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறமா சம்புவரையார் அவருடைய மகனை கூப்பிட்டு அவனுடைய காதோரமாக, உன் தோழனுக்கு உணவளிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல படுக்க வை, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்ததால் ரொம்ப களைப்பாக இருக்கான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா கந்தன்மாறன் வந்தியத்தேவனை அந்தப்புறத்துக்கு அழைத்து சென்றான். அங்கே கந்தமாறவேலோட அம்மாவுக்கு வந்தியத்தேவன் வணக்கம் புரிஞ்சான். அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப கூச்சத்தோடு நின்றுட்டு இருந்த பெண்ணை தான் கந்தமாறவேலோட தங்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் பழுவேட்டரையரோட பல்லக்கில் வந்த பெண்மணி யாருன்றதை அறிஞ்சிக்கிறதுக்கே வந்தியத்தேவனோட கண்கள் ஆவலாக இருந்துச்சு. சரி தோழா, தோழி, இந்த பொன்னியின் செல்வனோட 4ஆம் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இனி தான் இந்த கதை ரொம்பவும் வேகமாகவும் ரொம்பவும் ஆர்வமாகவும் போக போகுது. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக் கிடைக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ வியூஸ் கிடைக்குதுன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோ நான் ஆர்வமாக போட முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்தடுத்த கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.